ஸோ ஜீமா ப்ளூ இதோட கதை என்னன்னா வந்து ஜீமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபேமஸான ஆர்டிஸ்ட் இருக்கார். அவரோட பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ். அவரோட பெயிண்டிங்கில் வந்து தொடர்ந்து வந்து ஒரு ப்ளூ ஷேடு வந்துகிட்டே இருக்கும். லைக் ஒரு ஒரு ப்ளூ ரெக்டாங்கிள் இல்லை ஒரு ப்ளூ ஸ்கொயர் வந்து அவரோட பெயிண்டிங்கில் சம்மந்தமேலும் நடுவுலையோ இல்லை இதுலையோ வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து போக போக அடுத்த பெயிண்டிங்கில் அது பெருசாகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அவர் பெயிண்டிங்கில் அந்த ப்ளூ கலர் எதை மீன் பண்ணுதுன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அது புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு மீனிங் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஈவன் ஜீமாக்கே வந்து அது எப்படி வருதுன்னு அவருக்கு தெரியாது. அவரோட பெயிண்டிங்கில் அந்த ப்ளூ கலர் வந்து அவர் அறியாமல் தொடர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தேடுறதுக்கு தான் வந்து அவர் வந்து ஏன் வருது அப்படின்னு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து ஒரு யூனிவர்ஸ் ஃபுல்லாக வந்து வேறு இடத்துக்கு போய் வந்து அவர் அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இப்போ வந்து அவர்கிட்டேருந்து அவரோட லாஸ்ட் ஆர்ட் ஒர்க் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் என்னோட லாஸ்ட் ஆர்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். இப்போ ஆடியன்ஸ் மத்தியில் பெரிய ஒரு ஹைப் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஜீமாவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு லேடி வந்து போவாங்க நேரில் பார்க்குறதுக்கு. ஸோ போய் ஜீமாவை மீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜீமாட்ட அந்த லேடி கேட்பாங்க, ஸோ உங்கள் லாஸ்ட் ஆர்ட்டுங்கிறது எதை பற்றி, அது எது என்னது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஜீமா வந்து ஒரு கதை சொல்லுவார். கதை என்னென்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பூல் கிளீனிங் மிஷின் இருக்கும். ஸ்விம்மிங் பூலை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு லேடி வந்து கண்டுபிடிச்ச ஒரு மிஷின். அவங்க அதை உருவாக்கி வச்சுருப்பாங்க. பர்சனல் யூஸ்க்காக வச்சுருப்பாங்க. அவங்க ஸ்விம்மிங் பூலை க்ளீன் பண்ணுறதுக்காக. ஒரு பாயிண்ட்டுக்கு மீறி அந்த மிஷினை வந்து அவங்க அப்டேட் பண்ணுறாங்க. அந்த மிஷினுக்கு ஒரு கான்சியஸ்னஸே கொடுத்தாங்க. அதோட டெசிஷனாக அதுவே எடுக்கிறது மாதிரியான ஒரு கான்சியஸ்னஸ் கொடுத்தாங்க. இந்த இடத்துல அழுக்க இருந்துச்சுன்னா அதுக்கே தெரிஞ்சு அதுவே தொடச்சிடும். இந்த இடத்துல அழுக்க இருந்துச்சுன்னா அதுக்கே தெரிஞ்சு அதுவே அதோட மிஷின் எடுத்து க்ளீன் பண்ணுறது மாதிரி அந்த மிஷினை வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ பல வருஷம் கழித்து அந்த லேடி இறந்து போயிடுறாங்க. அந்த லேடி இறந்து போனதுக்கப்புறம் அந்த மிஷின் வந்து வேறு ஒரு ஓனர் கைக்கு மாறுது. ஸோ அந்த ஓனரை வந்து இந்த மிஷினை வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மிஷின் வந்து இப்படி ஒவ்வொரு ஓனர் கைக்காக மாறி மாறி வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது. அப்படி யூஸ் பண்ணப்பட்டு கடைசியில் வந்து இப்படி ஒரு பெரிய ஜீமா அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக அந்த மிஷின் மாறிடுச்சு அப்படின்னா அவர் ரீவீல் பண்ணுவார். ஸோ இதில் முக்கியமான மேட்ரு என்னென்னா, ஜீமாவோட பெயிண்டிங்லாம் வந்து இந்த ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் ஸ்கொயராக வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அது என்னென்னா, ஸ்விம்மிங் பூலெல்லாம் வந்து கீழே டைல்ஸில் வந்து ப்ளூ கலரில் ஸ்கொயரு ரெக்டாங்கிளாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து அவரோட பெயிண்டிங்கில் வந்துகிட்டே இருக்கும். கடைசி இதில் வந்து அவர் ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஜீமா வந்து நல்லா நீச்சல் அடிச்சுட்டு தானே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு தன்னோட கான்ஷியஸ்னஸ் எல்லாம் வந்து இது விட்டுட்டு திரும்ப ஒரு பூல் க்ளீனிங் மிஷினாகவே இந்த ஸ்விம்மிங் பூல் அப்படியே போயிடுவார். அப்படியே அந்த எபிசோடு முடிஞ்சிடும். ஸோ இதுதான் கதை. இதை வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம்.